Good morning students. In the previous classes we learnt about types of scoping. So types of scope அப்படினா என்னன்னு பார்த்தோம் அப்படினா ஸோ அதில் வந்து 4 types of scoping பார்த்தோம். Local scope, global scope, enclosed scope and built-in scope. ஸோ இதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்டை ரொம்ப கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா மாடியூல் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 1 or more independently developed modules. ஸோ மாடியூல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை நிறைய ஃபங்க்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் 1 or more independently developed modules அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமை ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாவோ இல்லை நிறைய பார்ட்டாவோ தனித்தனியாக என்ன பண்ணோம் தனித்தன்மையோடு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A single module can contain one or several statements closely related each other. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மாடியூல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமுடைய லைன்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாடியூல்ஸில் இருக்கக்கூடிய அது வந்து உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாடியூல்ஸோடையும் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் கேன் பி இன்டெகிரேட்டட் வித் அதர் மாடியூல்ஸ். நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க பர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ப்ரோக்ராமை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு மாடியூலுமே தனியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி வச்சுப்போம். ஏ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் கேன் பி டிவைடட் இன்டு மாடியூல்ஸ் டு ஈஸி த ஜாப் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் டீபக்கிங் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாடியூல்ஸ் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஏ ப்ரோக்ராம் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு கெட் த அவுட்புட். ஸோ ப்ரோக்ராமாக நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஸ்மால் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் ஆஃப் சப் டிவைடிங் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்டு செப்பரேட் சப் ப்ரோக்ராம் இஸ் கால் மாடுலர் ப்ரோக்ராம். இப்போ ஒரு பெரிய ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரே ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணும்போது ஸோ அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்ட்டாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனை தனித்தனியாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் மாடியூல்ஸை மட்டும் தனியாக நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்டிவிஷன் அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல் சொல்கிறோம். ஸோ அந்த மாடியூல்ஸை எல்லாமே வந்து நம்ம வேறு ஒரு ப்ரோக்ராமோடையும் நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோம் இல்லையா, டிவைட் பண்ணி சப் ப்ரோக்ராமாக கொண்டு வரோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு நேம் தான் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. மாடுலர் ப்ரோக்ராமிங் enables programmers to divide up the work and debug pieces of the program independently. அதான் நான் சொன்னேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாடுலர் ப்ரோக்ராம் மெத்தடில் நாம் ஒரு ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை பீஸாக நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக நம்ம பிரிச்சுட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் சப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாடியூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் சப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மாடியூல்ஸ் பார்த்திங்கன்னா math.h அப்படின்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்து தனியாக என்ன பண்ணிக்கலாம் வேறு ஒரு ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியவும் செய்யும், ஈஸியாக ஒர்க் ஆகவும் செய்யும். ஓகே. இதான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிளான கொஷின் இதை வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மாடியூல்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மாடியூல்ஸில் நம்ம கிளாஸ் மெத்தடில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
ஓகே. ஸோ நம்ம ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் 3 பார்ட்லையுமே வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பாக கிளாஸில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனித்தனியாக ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அந்த டெஃபினேஷன்ஸை வச்சு அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதுவும் ஒரு மாடியூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபாலோயிங் ஆர் த டெசிரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மாடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாடியூல்ஸ் கேன் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்டு டேட்டா. ஸோ என்னென்ன இருக்கும் மாடியூல்ஸ் அப்படின்னா ஸோ நாம் கொடுக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன லாஜிக்கில் கொடுக்குறீங்களோ அந்த லாஜிக்கில் அந்த மாடியூல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் லாஜிக் அதான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்ன அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனசி சீரியஸ் அப்படின்னா ஃபிபோனசி சீரியஸ்க்கான லாஜிக் என்ன அப்படின்றது அதில் இருக்கும். ஃபேக்டோரியலுக்கான லாஜிக் என்ன அப்படின்றது அதில் இருக்கும். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம்க்கான லாஜிக் என்ன. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கை நம்ம அதில் கொடுத்து தனி செப்பரேட் ப்ரோக்ராமாக நம்ம க்ரியேட் பண்ணி லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு டேட்டாஸ். ஸோ டேட்டாஸும் அதே மாதிரி தான். ஓகேவா. இப்போ ஒரு மாடியூல்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும், டேட்டாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல் அண்ட் ஸ்டோர்ட் இன் ஏ லைப்ரரி. இதான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாடியூல்ஸை என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி அதை நம்ம எரர் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ரன் பண்ணி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ லைப்ரரியில் ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கும். ஸோ நாம் வேணாலும் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் ஸ்டோர்ட் இன் ஏ லைப்ரரி நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ ப்ரோக்ராம். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு நம்ம அந்த மாடியூல்ஸை எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை இன்வோக்கிங் ஏ நேம் அண்ட் சம் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் மாடியூல் செக்மெண்ட்ஸ் அந்த மாடியூல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த செக்மெண்ட்ஸை யூஸ் அது வந்து எதை பொறுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நேம், நெக்ஸ்ட் அதோடைய பேராமீட்டர்ஸ். ஓகே. அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் பேராமீட்டர்ஸ் அதுக்கான வேல்யூஸ்லாம் நம்ம அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை அதர் மாடியூல்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸை செக்மெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை இன்னொரு மாடியூல்ஸில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே. ஸோ கண்டிப்பாக அதையும் நம்மளால் மாடியூல்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ். ஓகே. 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இந்த வெறும் 5 மார்க் இந்த 5 பாயிண்ட் என்ன உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே. ஓகே. ஸோ மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட்டு மாடியூல்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து புக் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1 மார்க் 2 மார்க் அதுலேயும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் கண்டுபிடிக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் இந்த ஃபாலோயிங் சூடோகோட் அண்ட் ரைட் இட்ஸ் அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து சூடோ கோட் என்ன அதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி இந்த சூடோ கோடில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுதான் வந்து ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் கூட கேட்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் பாருங்கள். ஸோ கலர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்காங்க. ஸோ கலர் இஸ் அசைன்ட் அஸ் ரெட். ஸோ கலருக்கான வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ கலருக்கான வேல்யூ என்ன இப்போ ரெட். நெக்ஸ்ட் பாருங்கள் மை கலர் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஸோ மை கலர்னும் போது பக்கத்தில் இந்த மாதிரி பேரந்தசிஸ் சிம்பிள் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரவுண்டட் ப்ராக்கெட் இருந்தாலே அது ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பி இஸ் அசைன்ட் அஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி அப்படின்னு இன்னொரு வேரியபிள் எடுத்திருக்காங்க. அதோடைய ஆப்ஜெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் இன்னொரு ஃபங்க்ஷன் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஜி இஸ் அசைன்ட் அஸ் க்ரீன். ஸோ ஜி அப்படின்னு இன்னொரு
வேரியபிள் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிரிண்ட் கலர் B, G. ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கலர்ஸை Bயையும் Gயையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் மை ஃபேவரட் கலர்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கலரில் B, ஸோ B அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மை கலர் ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரிண்ட் கலர், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கலர் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து சூடோ கோட், இது ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு சூடோ கோட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இப்போ வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர், நெக்ஸ்ட்டு பி அடுத்தது G. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேரியபிளும் நம்ம என்னென்ன வேரியபிள் அப்படின்றத தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரெட். ஓகேவா, ஸோ ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு G அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து அதே கலர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3யும் தான் நமக்கு வேரியபிள். ஓகே, இந்த 3யும் ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 or 2 மார்க். ஓகே, அதில் எவ்வளோ அசைன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ரெட் அப்படின்றதுக்கும் ப்ளூக்கும் க்ரீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், லோக்கல் வேரியபிள் எங்கே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ மை ஃபேவரட் கலரில் G சசென்டஸ் க்ரீன்னு இருக்கு பாருங்கள், அதுதான் லோக்கல் வேரியபிள் அப்படின்றது. ஓகேவா, அதுதான் லோக்கல் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே B சசென்டஸ் ப்ளூன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து என்க்ளோஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்க்ளோஸ்ட் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் ரெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது வந்து குளோபல் வேரியபிள். ஓகே, ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்றத அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம அசைன் பண்ண முடியும் இல்லையா, அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது வந்து அவுட்டரில் இருக்குது. ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் இருக்குது பாருங்கள், அதுதான் என்னது குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குளோபல் வேரியபிளுக்கான ஃபங்க்ஷன் எது, அதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுனா லாஸ்ட் லைனில் இருக்கு பாருங்கள், மை கலர் பிரிண்ட் கலர்னு இருக்கு பாருங்கள், அதுதான் அதோடைய லைன்ஸ். ஸோ அதுதான் வந்து அங்கே வந்து அக்சஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்கள், மை கலர். ஸோ அது எங்கே அக்சஸ் பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் கலர் B அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து அக்சஸ் பண்ணுறது தான் எது அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் மை ஃபேவரட் கலர் G சசென்ஸ் க்ரீன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கலரில் B, Gன்னு ஸோ 2 வேல்யூமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்தையுமே நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஸ்கோப் வேரியபிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இதுக்கான அவுட்புட். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு BGன்னு இருக்கிறதால ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூவும் க்ரீனும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லைனில் ப்ளூ, க்ரீன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் லைனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அவுட்புட் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ்லேயே புக் பேக்கில் 3 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எழுதவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ மாடியூல்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மாடியூல்னால் என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கே எரர் கண்டுபிடிக்க சொல்லி கூட கேட்டாலும் நீங்கள் வந்து எரர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.